அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற உலகம். திருமண பக்கமெல்லாம் நம்மளை கவனத்தை சிதறடிச்சு நம்மளை கரப்படுத்தக்கூடிய உலக சந்தை. சந்தை. கண்ணாம்பினான்ற ஒரு மார்க்கெட், இது பிசாசோட சந்தை. தந்தையின் சிந்தை வரக்கூடாது என்கிற சந்தை. கவனத்தை அப்படி சிதறடிக்கிற மார்க்கெட் பிளேஸ் இது. இதுல நீங்க போக்கஸ்டா இருந்தா விடுவான், அவன் விடமாட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வோடு இருந்தா அவனால சகிச்சுக்கிற முடியுமா? முடியாது. ஏன்னா தேவனை நாம இது போல அவரோட உறவாடி அவரை அறிகிறப்பதான் உறவுகளை புரிந்து கொள்ள தேவையான உணர்வை தர்றாரு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் மேல இருக்கிற அன்பு அது எங்க பிரதிபலிக்குதுன்னா, எங்க பிரதிபலிக்குது? சக மனுஷங்க மேல, சக மனுஷர்கள் மேல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற உலகம், இன்னொரு பக்கம் நம்மளை எதிர்க்கிற உறவுகள். உறவுகள். கவனத்தை சிதறடிக்கிற உலகம். சிதறடிக்கிற உலகம், நம்மளை எதிர்த்து நிக்கிற உறவுகள். உறவுகள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதன் நடுவுல தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஆண்டவரோட பயணம் பண்ணி நடைபோட பண்ணி உறவாடி உறவாடி பரலோகம் போய் சேர வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. பூட்டிட்டாரா பரலோகன்ற வண்டியில? ஆமென். பாடிக்கிட்டே போங்க. ஆமென். பரலோக வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன். விசுவாச வண்டி பூட்டி பின்னகந்தா செல்ல போறேன். தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்துக்கிட்டு, மாமாவ மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. யாரையும் விட்டுட்டு போறதுக்கா தந்தாரு? இல்லையே, கூட்டிட்டு போறது தானே தந்தாரு. கூட்டிட்டு போ. அண்ணன் தம்பி எல்லாரையும் அள்ளி போட்டு ஏத்துக்கிட்டு, உள்ள குட்டி எல்லாரையும் பொண்ணு போல ஏத்துக்கிட்டு, தந்தானே தன்ன தன்ன நன்னே, தந்தானே தன்ன தன்ன நன்னே. ஏன் ஆண்டவரே இந்த உறவுகளை தந்தீர்னு சொல்லாம தந்தானே தந்தானே தன தன்ன நன்னே. இந்த வீட்டுக்காரரே ஏன் ஆண்டவரே தந்தீங்க? தன்னானே போடுவோம் வீட்டுக்காரனுக்காக. இந்த மனைவியை ஏன் ஆண்டவரே தந்தீங்க? இந்த மனைவிக்காக தன்னானே போடு. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே. இந்த புள்ளைய ஏன் ஆண்டவரே தந்தீங்க? போடு புள்ளைக்கு ஒரு தன்னானே. தன தன்ன நன்னே, தந்தானே. இந்த மருமகளை ஏன் ஆண்டவரே எனக்கு தந்தீங்க? போடு மருமகளுக்காக ஒரு தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. வண்டிய பாத்தீங்களா? வண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுது. சொந்தக்காரன் எல்லாரையும் சுத்தி வளைச்சு ஏத்திக்கிட்டு, பொண்டாட்டி ரூபாவையோ என்னோட கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன்ன நன்னே, 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 தந்தானே தன தன்ன நன்னே. இருந்தாலும் தந்தீங்களேப்பா, இப்படி தந்துட கூடாது எனக்கு நீங்க. எஸ். எனக்குன்னு வந்து வாச்சது பாருங்க அப்பா. எல்லவும் முடியல, துப்பவும் முடியல, மனைவியோடவும் இருக்க முடியல, மனைவி இல்லாமலேயும் இருக்க முடியல. கல்யாண நாள் எப்படியா சொல்றது? மனுஷன் இன்னைக்கு பூசா இருக்கு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தானே தந்தானே தன தன்ன நன்னே, 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 தந்தானே தன தன்ன நன்னே. நான் தேவசமத்துக்கு எப்படி போறேன்? ஏன்டா இந்த ஆளை எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ? தந்தீங்களோ அல்ல இல்லையான்ற பாருங்க.
மகன் போடுறான் பாருங்க, அல்லேலியா. ஏன் ஆண்டவரே இந்த மனைவி எனக்கு என்ன செஞ்சீங்க? தந்தீங்க. இந்த மகன் ஏன் ஆண்டவரே என் வயித்துல என்ன செஞ்சான்? பரந்தான். நீங்க எதுக்கு தந்தீங்கன்னு நீங்க யாரையோ குறிச்சு கேட்டீங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, போடு ஒரு தந்தானே தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. சில நேரம் நீங்க உங்க பிள்ளைய இருந்திருந்து இவன் கையில பிடிச்சி நான் என்ன செஞ்சுட்டேனே, கொடுத்துட்டேனே அப்படின்னு நீங்க அழுதுகிட்டே தேவ சமூகத்துக்கு போனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய அவன் கையில பிடிச்சு கொடுக்கல, அவனைத்தான் உன் பிள்ளை கையில பிடிச்சு. தந்தானே தன்ன தன்ன நன்னே 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 தந்தானே தன்ன தன்ன நன்னே. சில நேரங்கள்ல நம்ம சீரியஸா அழுதுட்டு இந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணா ஒரு சிரிப்பு காட்டி அனுப்பிடுவேன். அதனாலதான் பழைய பாட்டு இருக்குங்களாண்ணே, தந்தானே துதிப்போமே, அவர் தந்தார்ல, அதனால தந்தானே போட்டு துதிப்போமே. தந்தானே போனது எதுக்கு? ஆண்டவரே இருந்திருந்து என் பிள்ளை இப்படி கையில பிடிச்சு என்ன செஞ்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் போய் சீரியஸா அழுதுகிட்டு ஜெபம் பண்ண அவர் சொல்றாரு, இல்ல அவனை வேற எங்கேயாவது கொடுத்திருந்தா உடைச்சிருப்பாங்க, நொறுக்கி இருப்பாங்க, அதனாலதான் உன் கையில கொண்டாந்து தந்தானே சொல்றான். தந்தானே சொல்றான். பாடுற சந்தோஷமா. தந்தானே தன தன்ன நன்னே தந்தானே தன தன்ன நன்னே. ஏஞ்சல்கிட்ட சில நேரம் நானும் ஏஞ்சலும் பேசிட்டு இருக்கிறப்ப, நீ என்னை கல்யாணம் முடிக்கலன்னா என்னப்பா செஞ்சிருப்பேன்னு கேட்பேன். அதுக்கு வேடிக்கையா சொல்ல, ஒண்ணு நான் கல்யாணம் முடிச்சவன் செத்துருப்பான், இல்லைன்னா நான் செத்துருப்பேன். ஒண்ணு நான் செத்துருப்பேன், இல்லைன்னா என்னை கட்டினவன் செத்துருப்பான். இல்லையா? ஏன் உங்க தலையில கட்டி வச்சாங்க? நீங்களும் செத்துடக்கூடாது, அவனும் செத்துடக்கூடாது. கல்யாணத்துக்கான செய்தி உங்களுக்கு அன்னைக்கு. I receive it in Jesus name. தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. அப்படி போடு. தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. எவ்வளவு பெரிய வண்டியா! பரலோக வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன். தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. சில நேரங்கள்ல சில பேர் டயலாக் கொடுவாங்க பாருங்களேன், நீங்க 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 ரொம்ப ஓவரா தான் உங்க பிள்ளைக்கு என்ன செய்றீங்க, இடம் கொடுக்குறீங்க. எனக்கு மட்டும் பிள்ளையா இருந்தான்னு வைங்களேன், நேரம் உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன், அதனாலதான் கொடுக்கல. எஸ். சில மனைவி மாதிரிலாம் பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப அவருக்கு என்ன செய்யறேன்னா இடம் கொடுக்குற. இந்நேரம் அவரை நானா இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் என் வீட்டுக்காரன் மட்டும் அப்படி பண்ணியிருந்தான்னா இந்நேரம் அவ்வளவுதான். அதனாலதான் அவன் வீட்டுக்காரனா வரல. அதனால ஆண்டவர் பக்குவமா கொடுத்துருக்கிறாரு, உங்களை கொடுக்கல, உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. உடைச்சு விடாதீங்க. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்திக்கிட்டு, மாமாவ மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஏன்டா இந்த வீட்டுல நம்ம பொண்ணை கொடுத்தோங்கிற கவலையோட இருக்கீங்களா? உங்களுக்கான சிரிப்பு செய்தி என்னன்னா, சிறப்பு செய்தி என்ன? சிறப்பு செய்தி என்னன்னா, உங்களை அங்க கொடுக்கல, அவங்களதான், அவனைத்தான் பிடிச்சி நல்லபடியா இவனை வச்சு காப்பாத்து தாய். அல்லேலூயா. இவன் உனக்கு கஞ்சி ஊத்த மாட்டான், நீ அவனை வச்சு காப்பாத்து. தந்தானே தன்ன தன்ன அந்த மாட்டு வண்டியோட தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே.
அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பீட்டர், சத்தியா உங்கள்ட்ட கொடுத்தாரா இல்ல உங்களை சத்தியாட்ட கொடுத்தாரா? பீட்டருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடக்கூடாது. அப்படி லேசா காய்ச்சல் வந்தாலே போரு குளுகுளுன்னு வருது. சத்தி எனக்கு குளுகுளுன்னு வருது. சத்தி இவ்வளவு மீசையும் கிசையுமா இருக்கிறவருக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சுன்னா சத்தி. இதுல மோகன் கதை ரொம்ப டூ மச். மோகனுக்கு மட்டும் காய்ச்சல் வைத்த வழி எதுவுமே என்ன வந்துடக்கூடாது. அந்த மனுஷன் வர்ற வரத்தை பாத்தீங்கன்னா ஐயோ கிஃப்டி மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். யார? மோகன் அண்ணன். வேற நமக்கு என்ன வரும்னா ஒரு காய்ச்சலுக்கு போயா ஒரு மனுஷன் போட்டோ வேற போட்டீங்களா அண்ணன் போட்டோ. ஒரு முறை எங்க போயிருக்கோம், அத்தழுந்தது பாபநாசத்துக்கு மேல மாஞ்சோல எஸ்டேட் பக்கம் போயிட்டோம். காக்காட்சி குளிர், சரியான குளிர். அதுல மோகனுக்கு என்ன வந்துருச்சுன்னா காய்ச்சல் வந்துருச்சு. அப்பதான் நாங்க காய்ச்சல் வந்த மோகனை க்ளோஸ்ல என்ன செய்யறோம் பாக்குறோம். இங்கேயே பார்த்திருக்கோம், கேம்பஸ்ல இருக்கிற பார்த்திருக்கோம். ஐயோ 2 வயசு குழந்தை தோத்து போச்சு. போங்க, எத்தனை வயசு குழந்தை? இந்த மருந்து கொடுக்கறதுக்குள்ள அவர் வர்ற வரத்து, மாத்திரை வாயில போடுறதுக்குள்ள அவர் வர்ற வரத்து. அல்லேலூயா. அவங்கதான் ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், நமக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால ஆண்டவர் தப்பெல்லாம் பண்ணல, சரியா தான் கொடுத்துருக்காரு. நீங்க போட வேண்டியது என்னன்னா தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. எனக்கு ஒரு நேரம் காய்ச்சல் வந்துருச்சுங்க. 2 வாரம் படுத்த படுக்கை ஆயிட்டேன் தனி கெஸ்ட் ரூம்ல. இப்படியே 2 வாரம் பழகி மார்னிங் டிவோஷன் வர்றது, உடம்பு நல்லா இருந்தாலும் அது என்ன தெரியல, 2 வாரம் அப்படியே 15 நாள் காய்ச்சல்ல திருப்பி போய் படுத்துக்கிறது. வெக்கத்தை விட்டு சொல்ல போனா டிவோஷன் முடிச்சுட்டு போனா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே குளிர்ந்து நடுங்குதுன்னு படுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ரூபா வந்து, இயேசுவின் நாமத்துல உன்னை அழகழிக்கிற எல்லா காய்ச்சல்னு சொல்ற ஆவி வெளியே வாயா. எத்தனை நாள் தாயா படுத்துக்கிட்டே இருப்பேன், வெளியே வா. அதோட வெளியே வந்து பாருங்க, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. அந்த எவ்வளவு கவலையோட வந்தீங்க. இப்ப எது மாத்துது? பிரசன்னம். அவ்வளவுதான். தேவ சமூகம் தான் சந்தோஷம். அல்லேலூயா. சமூகத்துலதான் சந்தோஷம். சமூகத்துலதான் சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் வர்றப்ப தானே கிளைமேட்டே மாறுது. என்ன வெளிச்சம் வருது? தந்தானே. இன்னைக்கு வெளிப்பாடு. தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. ஆண்டவர் என்ன செய்தி சொல்லாருன்னா, ஆண்டவரே என் மகன் மனசை உடைக்கிறான். ஆண்டவரே, நீங்க என்ன செய்றீங்க? அல்றீங்க. ஆண்டவர் பதில் சொல்றாரு, அவன் உடைச்சாலும் உன் மகன் மட்டும் கோவப்பட்டான்னா அவன் உடைஞ்சிடும். சுக்குநூறு ஆயிடுவான். உடைஞ்சி அவனை உடையாம என்ன செய்யுங்க, பார்த்துக்கங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் கையில உங்களை கொடுக்கல, உங்க கையில நான் அவனை கொடுத்துருக்கேன். பத்திரமா பாத்துக்கங்க, பத்திரமா பாத்துக்கங்க, உடஞ்சிராம பாத்துக்கங்க. ஆளு வாட்ட சாட்ட பார்த்தா என்ன செய்வான், ஆனா உள்ள ஒண்ணு இல்ல. எஸ், அல்லேலூயா. தந்தானே தன தன நன்னே, தந்தானே தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. என்னோட வீக்னஸ் தாங்க என் ஒய்ஃபால தான் முடியும். எஸ், அது போல என் ஒய்ஃபோட வீக்னஸ் தாங்க என்னால தான் முடியும். என் பிள்ளையோட வீக்னஸ் தாங்க என்னால தான் முடியும். அதனால தெரிஞ்சுதான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவசரப்பட்டு உடைச்சு போட்டுறாதீங்க. எஸ், அல்லேலூயா. கணக்கு நம்மகிட்ட தான் என்ன செய்வாருன்னா கேட்பாரு. இந்த தந்தானே பாடலை எழுதின ஜான் மதியழகன் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம்.